இது குடும்பத் தலைவருக்கான ஆண்களுக்கான பதிவுங்க. அதாவது பிறப்பு இருப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மனசளவில் நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிற விஷயம், எல்லோரும் ஏற்றுக்கிறோங்க. ஒரு குடும்பத் தலைவர் வந்து குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கைக்கு பிறகும் கூட நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் குடும்பத் தலைவர் வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர் இல்லைன்னா கூட அந்த குடும்பம் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது இல்லை. அதாவது அவங்க எப்படி வசதி வாய்ப்பாக வாழணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதாவது ஒரு குடும்பத் தலைவர் அவர் இறந்த காலத்துக்கு அப்புறம் கூட அந்த குடும்பத்தில் பெற்றவங்களும் மதிக்கப்படணும், அதே மாதிரி மனைவி குழந்தைகளும் மரியாதையோடு நடத்தப்படணும் அப்படின்னு நினைக்கணுங்க. அதாவது நம்ம வாழ்கிற காலத்தில் நம்ம செய்ய தவறுன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேங்க. குடும்பத் தலைவரான ஆண்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வீடு, அசையும் சொத்து, அசையா சொத்து, இந்த மாதிரி நீங்கள் சம்பாரிச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களோட பரம்பரை வழியாக வந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் பேரில் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்கள் நல்லா இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் காலத்துலேயே அதை வந்து உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு, குழந்தைகளுக்கு, மனைவிக்கு அப்படின்ட்டு அவங்களோட சூழ்நிலையுமே, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட தன்மை எப்படி, எந்த மாதிரி குணம் கொண்டவங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து நல்லா யோசித்து அவங்கவுங்களுக்கு சேர வேண்டியதை அவங்கவுங்களுக்கு உங்கள் காலத்துக்கு அப்புறம் சேரும்படி நீங்கள் செஞ்சுருங்க. அதுதான் நல்லதுங்க. அதாவது ஒரு குடும்பத் தலைவர் இல்லைன்னா அவங்க மனைவி வந்து அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ்கிறது இல்லைங்க. அவங்கள வந்து கடவுள் அவரோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக வாழ வைப்பாருங்க. யாரோட உதவியும் இல்லாமல், யார் சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக கண்டிப்பாக வாழ்வாங்க. ஆனால் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பேரில் ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு வந்து நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமா உங்களோட குழந்தைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு போயிட்டா அது வந்து ஒரு பெரிய தப்பு ஆயிடுதுங்க. அது உங்களோட காலத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடுங்க. அதனால் உங்களோட இதில் வந்து அந்த ஒரு வீட்டில் ஒரு சின்ன பாகம் அவங்களுக்கு இருந்தாங்க கூட அவங்க அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அவங்க வந்து அந்த வீட்டில் எப்படி இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் பாசம் பற்றுதலோட உங்கள் அம்மா அப்பா கூட இருப்பாங்க. உங்கள் மனைவிக்கும் பாதுகாப்பு, வயசான காலத்தில் உங்கள் பெற்றவங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்குங்க. இது யோசித்து பாருங்கள். அதாவது ஆண்கள் வந்து பெற்றவர்கள், மனைவி, குழந்தைகள் ஒற்றுமையாக இருக்கணும்னா இதை செஞ்சால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. அதாவது இதை செய்யாமல் உங்கள் பெற்றவங்க வயசான காலத்தில் அவங்க நிம்மதியாக இருக்கிறக்கு வழி இல்லாமல் கோர்ட்டு கேஸு அப்படின்னு அவங்க அலைஞ்சிட்டு, உங்களோட மனைவி குழந்தைகள் வந்து ஒரு மரியாதை குறைவாக வந்து கோர்ட்டு கேஸு பூண்டு அப்படின்னு அவங்க அலையிறதும் நல்லா இருக்காது. அவங்களுக்கு நீங்கள் எத்தனையோ நல்லது பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதோட வேல்யூ கூட இது ரொம்ப உதவியாக இருக்குங்க அவங்களுக்கு. உங்களை பெற்றவங்களுக்கும் நல்லது, உங்கள் மனைவி குழந்தைகளுக்கும் நல்லது. அதாவது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்கதான் வேணுங்க. நம்ம இருக்கிற காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மனைவிக்கு எவ்வளவோ செய்கிறோங்க. ஆனால் இது ஒன்று செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம குழந்தைங்க நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் கூட நம்மளைய சங்கடமாக பேசுகிற மாதிரி ஆயிருங்க. நீங்கள் எதை செஞ்சு வச்சாலும் உங்கள்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அதை யாருக்கு சேரணுமோ அதை உங்கள் காலத்துக்கு பின்னாடி சேர்கிற மாதிரி பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது நம்ம இறப்புங்கிறது நம்ம கையில் இல்லை, ஆனால் நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைங்கிறது நம்ம கையில் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சொன்னதில் தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரினாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கங்க, நன்றி.